நிகழ்ச்சியில் கார்த்திகேயன் உங்களை கேள்விகள் பார்வையை பார்க்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னாச்சு? ஏன் இருட்டுல இருந்து ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க? அதாவது இந்த மின்சாரம் வீணா போகுதுல, அதான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மின்சாரத்தை சேமித்தால் சம்சாரம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களே. அப்புறம் கண்ணு கெட்டு போனா சம்சாரம் சந்தோஷமா இருப்பாங்களா? இல்லதான். அதனாலதான் மின்சாரத்தை போட்டு இந்த ஸ்கிரிப்ட படிங்க. உங்க கண்ணையும் பாதுகாப்பா வச்சிருங்க. உங்க சம்சாரமும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. என்ன ஒரு தத்துவம். இதனாலதான் நீங்க பிரச்சனை. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். கார்த்திக், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இந்த கண்ணாடி போட்டிருக்கீங்களா? எத்தனை வருஷமா போட்டிருக்கீங்க? இது 18-19 வயசு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும் போது போட ஆரம்பித்தேன். ஆனால் ரசிகர்களே, நான் இப்போ கண்ணாடி போட்டிருக்கனால உங்களுக்கு கண்ணாடி போட்டிருக்கேன்னு தெரியுது. ஷாமினி லென்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட கண் பார்வை ரொம்ப மோசம். யாராவது கேட்டாங்களா? இல்லை, மக்களுக்கு பொதுநல அறிவிப்பு. அது உண்மைதான். கண்ணாடி போடுவது தான். அது போடாமல் இப்போ லென்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலும் என்னோட டிகிரி ரொம்ப ஹை கார்த்திக். கிட்டத்தட்ட 700 மேலே இருக்கும். புள்ளி விவரங்களை சொல்லுங்க. இது ஒரு தேசிய பிரச்சனையா இருக்கு கார்த்திக். கிட்டத்தட்ட 65 விழுக்காட்டு மாணவர்கள் பிரைமரி 6 போறதுக்கு முன்னாலேயே மயோப்பியாக்கு ஆளாகிறாங்க. இதைத்தான் நம்ம வீடுகளில் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது டிவி கிட்ட இருந்து பார்க்கக்கூடாது, புத்தகங்களை கிட்ட வச்சு படிக்கக்கூடாது, வெளிச்சம் குறைவான இருக்கிற அறையில் நம்ம படிக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது உண்மைதான். அந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாக இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம். ஆனால் அதுக்கு முன்னால நம்ம அரங்கத்துக்கு இன்னைக்கு 2 வசந்தம் நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்துருவோம் வாங்க. இளமாறன் மற்றும் பிரசன்னா. மாறி, நீங்க ஏற்கனவே கண்ணாடி போட்டிருக்கீங்க. அப்ப உங்ககிட்ட ஆரம்பிப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்ணை இந்த கோனியா இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. அதுக்கு ரிக்வயர்ட் எமர்ஜென்சி ப்ரொசீடியர். நான் கண் பார்வை இழந்திருக்கலாம் அந்த நேரத்தில். 2013 நடந்துச்சு, ஆகஸ்ட் மாதத்தில் நடந்துச்சு. அது ஒரு காலாவரியான ஒரு ஐ மெடிசனை கண்ணில் போட்டதுக்கான காரணம். உங்களுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் ஆமாம் இருக்கு. நான் 18 வயசுலேருந்து கண்ணாடி போடுறேன். மயோப்பியா. அப்புறம் 2006 லேசிக் பண்ணேன். அதுக்கப்புறம் கண்ணாடி போடலை. ஆனால் இப்போ எனக்கு லைக் அது ஒரு 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 குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் அந்த லேசிக்கும் அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எஸ்டிக்கும் இருக்கு. ஸோ இப்போ ரீடிங்க்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். எனக்கு லென்ஸ் ஐ வேர் ஸ்பெக்ஸ். ஒரு கட்டத்தில் கண்ணாடி போட்டாங்க, அதுக்கப்புறம் லேசிக் சிகிச்சை போனாங்க, அதுக்கப்புறமும் இன்னும் சில பிரச்சனைகள் தொடர்ந்து வருது. அப்போ இதுக்கு உண்மையிலேயே தீர்வு இருக்கா இல்லையா, என்ன செய்யலாம், இதை பற்றி விளக்கி கூறுறதுக்கு நம்ம அரங்கத்துக்கு வராரு டாக்டர் சுதர்ஷன். டாக்டர் சுதர்ஷன் தேசிய கண் நிலையத்தில் இணை ஆலோசகராக பணிபுரிகிறாரு. டாக்டர், மயோப்பியா அப்படின்னா என்ன? நிறைய பேர் அதை தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. கிட்ட பார்வை அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தில் இருக்கிறது தான் நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தூர பார்வைனா தூரத்தில் இருக்கிறது தெரியுமா தெரியாது, இந்த மாதிரி நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க. மயோப்பியானா என்ன? கண் பிரச்சனை பற்றி. மயோப்பியா எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கேட்டிங்கன்னா, மயோப்பியா வர்றதுக்கு காரணம் தொலைக்காட்சி ரொம்ப பார்க்கறது. அதாவது அந்த ஸ்க்ரீன், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நேரம் செலவழிக்கிறதுனால வருதுன்னு நான் நினைக்கிறேன். கைத்தொலைபேசி. மயோப்பியா ஏன் ஏற்படுறதுன்னா, ஒளி கதிர்கள் நம் கண்ணுக்குள்ளார போயிட்டு கண்ணோட பின்பகுதிக்கு சென்றடைகிறது. ஆனால் இப்போ மயோப்பியா இருக்கும்போது நம் கண்ணின் அளவு கூடுதலாக ஏற்படுறது. கண்ணின் அளவுன்னா அந்த ஆக்சியல் லெங்க்த்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணின் அளவு கூடுதலா என்லார்ஜ் ஆகுது. அதனால கண்ணோட அந்த ஒளி கதிர்கள் கண்ணுக்கு இந்த கண்ணின் பின்பகுதிக்கு முன்னால சென்றடைகிறது. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கண் குறைபாடு ஏற்படுகிறது. ஸோ இப்போ இந்த கண் அளவு அதிகமாகுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, மயோப்பியா வர்றதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அப்போ அவங்க 2 காரணம் கரெக்டாக தான் சொன்னாங்க. 2 சரிதானா? 2 சரிதான். நம்மால் தவிர்க்க முடிய காரணங்கள் சில இருக்கு, சிலது நம்மால் தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கு. தவிர்க்க முடியாத காரணங்கள் இனம், மரபியல், அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது.
ஏஷியன்ஸாக இருக்கும்போதே நம்மளுக்கு ஹையர் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்குது மயோப்பியா வரத்துக்கு. அது தவிர நம்மளோட குடும்பத்தார், பெற்றோர் அவங்கக்கிட்ட மயோப்பியா, ஹை மயோப்பியா இருந்ததுன்னா நம்மளுக்கும் அந்த நோய் வரத்துக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. டிம்மான என்வைரன்மெண்ட்டில் படிக்கிறது, அதிக நேரம் தொலைக்காட்சி பார்க்கறது, அதெல்லாம் காரணங்கள். இன்னும் சில வந்து என்னென்னா நம்ம வெளில வந்து செல்லாமல் வந்து இப்போ வீட்டுக்குள்ளாரே இருக்கோம் இல்லையா, ஆக்டிவிட்டியெல்லாம் ஒன்றும் பண்ணாமல், அதனாலையும் மயோப்பியா ஏற்படுறது. சரி டாக்டர், இப்போ வந்து பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுக்காக இப்போ வந்து நம்ம நட்சத்திரங்களை வந்து டெஸ்ட் பண்ண போறோம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, உங்க 2 பேரையும் மறுபடியும் நாங்க வந்து பள்ளி பருவத்துக்கு கூட்டிட்டு போக போறோம். என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஒரு கண்ணை மூடிட்டு இந்த எழுத்து தெரியுதா, என்ன எழுத்து இருக்கு படி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இன்னைக்கு நீங்க இங்க செய்ய போறீங்க. அது சரியா செய்றீங்களா இல்லையான்றதை நம்ம டாக்டர் சொல்லுவாரு. பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை நீங்கள் 2 பேரும் இந்த சோதனைக்கு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. இப்போ உங்களுக்கே இந்த சோதனை நாங்கள் வைக்கிறோம். முன்னாடி வந்து எழுத்துக்கள் வரும், அதுவும் அழகான தமிழ் எழுத்துக்கள் வரும். அதை நீங்கள் வந்து ஒரு கண்ணை மறைச்சிக்கிட்டு நீங்கள் இன்னொரு கண்ணால் படித்து நீங்கள் சொல்லணும். எழுத்துக்கள் இதோ. டாக்டர், எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க எந்த வரியை? முதல் வரியை முதல்ல படிக்கலாமா? ஓகே, மேல இருந்து கீழே. மேல இருந்து கீழே. அது தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நானா? ஆமா, சரி. மாறன். தா லா ஆ சா நா. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். சொல்லுங்க பிரசன்னா. சு கு லை பா செ டு டி. ஓகே, இப்போ 3வது வரி வந்து பாதி மாறன் படிங்க, பாதி பிரச்சனை படிக்கணும். வி உ கோ லி போ நீ. ஓகே. யு சா நு ஜி ஔ. பரவாயில்லையே, என்னென்ன பண்றாங்க? சரி, கடைசி வரி மாறன். ஆ நா ஜு ஜா இ ரா லோ ஐ சி ஓகே. ஓ. ஓ லா நா ஏ ரி ரோ மா க. நல்லா பண்ணிருக்கீங்க. இப்ப கண்ணை வந்து அடுத்த கண்ணை மூடி பார்க்கலாமா? சரி, இப்பதான் பிரச்சனை. கடைசி வரி மட்டும் மெமரி பவர் இருக்கிறதுனால அப்ப ரிவர்ஸ்ல இருந்து படிக்கலாம். இல்ல, இந்த சைடுல இருந்து படிக்கலாம். டாக்டர் சொன்ன மாதிரி ரிவர்ஸ்ல இருந்து வாங்க, பின்னாடி இருந்து வாங்க. கா மா ரோ ரி ஏ நா லா ஓ. சி ஐ லோ ரா இ ஜு நா ஆ. நல்லா பண்ணிருக்கீங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. 2 பேருமே ஜால தான் கொஞ்சம் ஜெர்க்கா இருக்கு. ஆமா, அது சுழி இருந்த மாதிரி இருந்துச்சு. மாறன் வந்து ஜா வந்து ஐன்னு சொல்லலாமா பிரச்சனை வந்து அது ஜூவா ஜாவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. தெரியுது ஆனா தெரியல. இது பிரச்சனை. ஜூ ஜூ பி. கண்ணு தெரியுது ஆனா அதுல அந்த ஒளி வந்து ஞாபகம். அப்ப டாக்டர், இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி வீட்ல இருந்து செஞ்சு பார்த்தாலே வந்து எந்த அளவுக்கு நம்ம கண் பார்வை சரியா இருக்குன்னு தெரிஞ்சு. இப்ப நம்மளுக்கு கண் மருத்துவரை வந்து பாக்குற அளவுக்கு வந்து இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் வந்து ஏதாவது சிவியரான ஐ ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம வீட்லயே செக் பண்ணிக்கலாம். நம்ம 2 கண்ணு பயன்படுத்துறதுனால ஒரு கண்ணில் வந்து குறைவான பார்வை ஏற்பட்டாலும் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா நம்ம 2 கண் பயன்படுத்துறோம் இல்லையா, அதனால ஒரு கண் வந்து நல்லா பார்க்கும்போது அடுத்த கண் நல்லா காட்டி கூட நம்மளுக்கு வந்து 2மே கிளியரா தான் இருக்கும் 2 கண் யூஸ் பண்ணும்போது. அதனால இந்த மாதிரி ஒரு கண்ணை வந்து மூடிட்டு அடுத்த கண் வழியா ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு பொருள் இல்லாட்டி எழுத்தை வந்து நம்ம வீட்லயே செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து கண் மருத்துவரை வந்து பாக்குறதுக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, 2 கண்களும் ஒரே நேரத்துல மோசமாகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண் வந்து மோசமாக இன்னொரு கண் வந்து நல்லா தெரிஞ்சாலும் அது நல்லா தெரியற மாதிரி நமக்கு வந்து ஒரு யூகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம நம்ப கூடாது. இந்த மாதிரி டெஸ்ட் பண்றது அவசியம் சொல்றாங்க. இப்ப வந்து மயோப்பியா பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு போவோம். இடைவேளைக்கு பிறகு கண்கள் ஒளி, இது வந்து அதிகமா ஒளி இருந்தா என்ன ஆகும், இல்லாம போனாலும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இணைந்திருங்க. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ்.
ஷாமினி, இப்போ வந்து வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ப்ரெஃபரன்சஸ் இருக்கும். அதாவது சில பேருக்கு வந்து இந்த டிம் லைட்டிங் ரொம்ப பிடிக்கும், சிலவங்களுக்கு வந்து வெளிச்சமாக இருக்கணும். உங்களுக்கு எது ப்ரெஃபரன்ஸ்? அது பகல் நேரமா இரவு நேரமானு பொறுத்து இருக்கு கார்த்திக். பகல் நேரம்னா வெளிச்சமா இருக்கும், அதனால என்னோட கையடக்க தொலைபேசி ஆகட்டும், என்னோட லேப்டாப் ஆகட்டும், அதில் அதிகமாக அளவு நான் வெளிச்சம் வைக்க மாட்டேன். ஆனால் அது இரவு நேரமாக இருந்தால் அதிக வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் அது டிம்மாக தான் இருக்கணும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகிருக்கு, ரொம்ப வெளிச்சம் எடுக்க முடியாது. இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஓகே, ரைட். நம்ம வந்து நட்சத்திரங்களை கேட்டுருவோம். உங்க 2 பேருக்கும் எப்படி, அதாவது வெளிச்சம் அதிகமா இருக்கணுமா இல்ல குறைவா இருக்கணுமா? பிரச்சனை எனக்கு வந்து மாடரேட்டாக இருக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் டிம்மாக இருந்தால் தான் பிடிக்கும். பள்ளிக்கூடத்துலேயும் நான் வந்து சில சமயம் பாடம் நடத்தும் போது விஷுவலைசர் செய்யும்போது நான் 2 ஃப்ரண்ட் 2 லைட்ஸ் நான் அடைச்சிருவேன். சில சமயம் ரொம்ப சூரிய வெளிச்சம் ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக வரும் கிளாஸ் ரூமுக்கு, அந்த சமயம் கதவு அடைச்சிருவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கிளாரிங்காக இருக்கும் அந்த சன்லைட் எனக்கு. அந்த சன்லைட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெளியே போகிறோம். இப்போ மாதிரி நீங்கள் வந்து வண்டியெல்லாம் ஓட்டுறீங்க, இப்போ அந்த கட்டங்களில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ப்ரெஃபரன்ஸ் இருக்கா? ஷேட்ஸ் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டணும், அந்த மாதிரி ஏதாவது ப்ரெஃபரன்ஸ் இருக்கா உங்களுக்கு? 2013 அந்த கண் விஷயம் நடந்த பிறகு எனக்கு வந்து வெளிச்சமான இடத்துல வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேன். அதாவது இஃப் த லைட்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சுன்னா என்னால் வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது வந்து அந்த விஷயனால தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி இருந்ததில்லை. ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் வந்து கண்ணாடி போடுறது வந்து லேஸ் அந்த டிண்டடாக இருக்கும், இல்லை சன்கிளாஸஸ் நான் அதிகமாக உபயோகிப்பேன், அதாவது கார் ஓட்டும் போதெல்லாம். ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா என்னால் அந்த ரொம்ப அந்த வெயிலோ இல்லை ரொம்ப பிரைட்னஸோ என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. வெளிச்சம் எந்த அளவுக்கு வந்து இருக்கணும் நம்ம கண்களுக்கு, அதாவது படிக்கும் போதாகட்டும் இல்லை வந்து ஒரு கை தொலைபேசி பயன்படுத்தும் போது எந்த அளவு வந்து சரியான அளவு அப்படின்னு நிர்ணயிக்கலாம்? எவ்வளோ ஒளி பயன்படுத்தணுங்கிறதும் வந்து மாடரேட்டாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். டிம் லைட்டில் வந்து நம்ம படித்தா மயோப்பியா வந்து கூடுதலான வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி மயோப்பியா ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து டிம் லைட்டில் வந்து படிக்காதீங்க. அதாவது டிம் லைட் அப்படின்னு சொல்லும் போது வெளிச்சம் இருக்கும், ஆனால் அந்த எழுத்துக்கள் சரியா தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளிச்சத்தை ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆமாம், அதாவது நம்ம படிக்கிற இடம் அதில் வந்து ஷேடோ இல்லாட்டி வந்து அதில் ஷேடோ இல்லாமல் இருக்கிறது வந்து நல்லதாக இருக்கும். டாக்டர் சொன்ன மாதிரி மாடரேஷன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாரு. அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு நம்பரை பார்க்க போறோம். இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய பழக்கங்கள் இருந்துச்சு. அந்த பழக்கங்கள்னால தான் அவங்களுடைய கண் பார்வை மோசமானுச்சு அப்படின்னு நம்புறாங்க. அவங்களோட கதையை இப்போ பார்ப்போம். மாணவ பருவத்தில் தொடக்கப்பள்ளியில் நூல்கள் படிக்கணும்னு ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகம். ஆனால் பாடப்புத்தகம் தான் படிக்கணும் வீட்டில் அப்படின்னு அப்பா அம்மா இப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ வந்து கதை நூல் படிக்கிற, பாடப்புத்தகம் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கதை நூல் படிக்க படிக்க ரொம்ப ஆர்வம் வந்துச்சா அதை கீழே வைக்க முடியாது. அதனால அவங்க வீட்டில் இருக்கும்போது மறைஞ்சி எங்காவது போய் உட்காந்து படிக்கிறது, அந்த இடத்துல போதுமான வெளிச்சம் இல்லை. அதை நான் அப்போ உணரலை. அந்த கதை நூல் படிக்கிற ஆர்வத்தில் நல்லா அங்கே உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக உட்காந்து படித்து அந்த நூலை முடிக்கிற வரைக்கும் அது கீழே வைக்கிறது இல்லை. அப்புறம் வாசிக்கும் போது படுத்த நிலையில் வாசிக்கிறது, அதெல்லாம் கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிறத பிறகு தெரிய வந்துச்சு. கண்ணாடி போடுற நிலை வந்துட்டோன்னா கண்ணாடி போட்டுட்டேன். அப்புறம் அந்த கண்ணாடி பயன்படுத்தும் போதே என்னால் தெளிவாக வாசிக்க முடியாத ஒரு நிலை வந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், என்ன கண்ணாடி போட்டு நம்மளால் வாசிக்க முடியலன்னு மறுபடியும் அதே கடைக்கு போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இன்னும் மோசமாயிடுச்சு கண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிக டிகிரி இருக்கணும், இன்னொரு கண்ணாடி செய்யணும் அப்படின்னும் போது தான் அப்போ தான் நினச்சேன். அப்புறம் என்ன இது ஏறிக்கிட்டே போகுமா, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சஞ்சிகைகளாக புரட்டி பார்க்கும்போது அப்புறம் என்னுடைய தவறை நான் உணர்ந்தேன். கண்ணை நான் வந்து ஒழுங்காக நல்லா பாதுகாக்கலை அப்படின்னு உட்காந்து யோசிக்கும் போது அப்புறம் தான் சரி இனிமேல் படுத்த நிலையில் படிக்கக்கூடாது, போதுமான வெளிச்சத்தில் தான் படிக்கணும் அப்படின்னு மனசில் சொல்லிக்கிட்டு அது இன்ற வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். டாக்டர், எப்படி நம்ம இதை நிர்ணயிக்கலாம்? அதாவது அதிக வெளிச்சம் குறைவான வெளிச்சம்னு எதை வச்சு நம்ம நிர்ணயிக்கலாம்? அதாவது அதிக வெளிச்சம் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து கிளேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது வந்து வெளிச்சம் போராத போது படிக்க முடியாது, இல்லாட்டி படிக்கிறதுக்கு கஷ்டமும் ஏற்படும். அதனால வந்து வெளிச்சம் வந்து மாடரேஷனில் இருக்கும்போது நம்ம படிக்கிறது வந்து சரியாக இருக்கும், கிளேரும் அவ்வளோ இருக்காது. படிக்கும்போது ஒரு இடைவெளி எடுக்கிறது மாதிரி. ஒரே சமயத்தில் வந்து 2 மணி நேரம் வந்து புத்தகம் படிக்கிறது, அதுவும் லைட் இல்லாமல் படித்தா வந்து நம்மளுக்கு வந்து இந்த மயோப்பியா வந்து கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து சூரிய ஒளி
அது வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது? அதாவது அதிக சூரிய ஒளி வந்து நமக்கு நல்லதா? இல்ல அத வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் நம்ம கையாளணுமா? ஆமா, இப்போ உதாரணத்துக்கு சன் கிளாஸஸ் போட்டு போறோம்ல, அது என்ன மாதிரியான சன் கிளாஸஸ் போட்டா வந்து சூரிய கதிர்கள்ல இருந்து கண்களை பாதுகாத்துக்க முடியும்? யூவி ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் சொல்லுவாங்க. கண்ணில் வந்து கண்ணில் கொடுக்குற அந்த யூவி டேமேஜ்னு சொல்லுவாங்க, அதை வந்து தவிர்க்கிறதுக்கு உதவி பண்ணுறது. யூவி கிளாஸஸ்னு சொல்லும்போது அது யூவி கிளாஸஸா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சும்மா ஏனோ தானோன்னு ஒரு கிளாஸஸ் வாங்கக்கூடாது. யூவிலேயே வந்து இந்த எஸ்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. அதனால யூவி ப்ரொடெக்ஷன்லேயே நிறைய லெவல்ஸ் வச்சிருப்பாங்க. சரியான அளவுக்கு இந்த யூவி ப்ரொடெக்ஷன் இருந்தால் கண்ணை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். சரி, அப்ப அவரே சொல்லிட்டாரு, அதனால நான் வந்து ஷேட்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா அதிக வெளிச்சம் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு ரொம்ப பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி கார்த்தி, என்னது அந்த கேமரா எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இதை குத்து மதிப்பா முன்னாடி எங்கேயாவது இருக்கும், அதானே? இது உங்களுக்கு தேவையா? இது உங்களுக்கு தேவையா? சரி, சன் கிளாஸஸ் போடுறது பெரிய பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி கண்ணு தெரியாம போட்டுறாதீங்க, எங்கயாவது போய் மோதிர போறீங்க. இல்ல கொஞ்சம் சீப்பா இருக்கேன்னு வாங்கினேன் இல்லையா? வேண்டாம், கண்ணாடியே போட்டுக்கங்க. அது வந்து இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமா வாங்க. சும்மா ஏனோ தானோன்னு கடையில போய் வாங்குறதுக்கு பதிலா அது SPF போட்டது, யூவி ப்ரொடெக்ஷன் இருக்கிறத போட்டீங்கன்னா ஸ்டைலுக்காக மட்டும் போடல, உங்க கண்களை பாதுகாக்கிறதுக்கும் நீங்க போடுறீங்க. மாணவர்கள் ஆகட்டும் இல்ல பெரியவர்கள் ஆகட்டும், இப்போ வந்து செய்தித்தாள்கள்லாம் அவ்வளவு படிக்கிறது கிடையாது, எல்லாமே வந்து தொழில்நுட்பத்தில் போய் ஒண்ணு லேப்டாப்ல இல்லைன்னா போன்ல அதுல பாத்துட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த மாதிரி கதிர்கள் இருக்குல்ல, லைக் அது எப்படி பாதுகாக்கலாம், என்ன செய்யலாம்? முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பிரேக் எடுக்கணும். ஒரே சமயத்தில் வந்து 3 மணி நேரம் தொலைபேசி இல்லாட்டி அந்த HBL அந்த ஐபேட் அது பார்த்தா வந்து கண் பாதிப்பு ஏற்படும். அது தவிர வந்து அது அதை தவிர்க்கிறதுக்கு வந்து 30 நிமிஷம் பார்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு தூரத்தான ஒரு பொருட்களை பார்த்த பிறகு திருப்பி வந்து கண்டினியூ பண்ணலாம். இது தவிர வந்து என்ன பண்ணணும்னா வெளில வந்து நம்ம போக சொல்லுவாங்க, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். எலக்ட்ரானிக் டிவைசஸ் நீங்க எவ்வளவு பயன்படுத்துவீங்க? அதாவது என்னுடைய தொழில் காரணமாக நிச்சயமாக நான் ரொம்ப பயன்படுத்த வேண்டிய அந்த நிலைமையில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இப்போ வந்து அந்த தொழில்நுட்ப சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களில் தான் போயிட்டுருக்கு, அதாவது ஐபேடு அதெல்லாம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை வந்து உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது. பிரச்சனை நான் வந்து கணினின்னு சொன்னீங்கன்னா முன்ன நான் வந்து வேற உத்தியோகத்தில் இருந்தேன். அந்த சமயத்தில் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காலையிலேருந்து மத்தியானம் அந்த லஞ்ச் பிரேக் வரைக்கும் கணினி தான் நான் வந்து பயன்படுத்தணும். ஆனால் ஆசிரியர் ஆன பிறகு வந்து அந்த அந்த ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆயிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து 30 நிமிஷம் நம்ம கிளாஸ் மாறும், இல்லாட்டினா 2 பீரியட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கிளாஸ் மாறும். அந்த சமயத்தில் நம்ம பிரேக் எடுத்து தான் ஆகணும். சில சமயம் கணினி தேவையே படாது, ஏன்னா பிள்ளைங்க கிட்ட நம்ம ஆக்டிவிட்டிஸ் பேஸ் தான் வந்து நம்ம படிச்சு. இது வேலை நேரம், ஆனால் எப்ப வந்து கை தொலைபேசி வந்துடுச்சோ அது வந்து வேற வழி இல்ல. வேலைக்கு வந்து அந்த விஷயம் வந்து ஏதாச்சும் அப்டேட்ஸ் வரும் வாட்ஸ்அப்ல, அதனால ரொம்ப உபயோகிக்க வேண்டிய நிலைமை. பெரும்பாலான வீட்டுகளில் வந்து அம்மா அப்பா சொல்றதே டிவி பக்கத்துல போய் நின்று பார்க்காத, டிவி பக்கத்துல போய் பார்க்காத. எவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம டிவியை பார்க்கணும்? கணக்குன்னு ஒன்றும் இல்லை, ஆனா வந்து ரொம்ப கிட்ட பார்த்தா அந்த ஒளியோட கதிர் வந்து இன்னும் கூடுதலா இன்டென்சிட்டி கூடுதலா இருக்கும். அதாவது நிறைய பிள்ளைகள் வந்து அந்த ஆர்வத்துல கிட்ட போய் பார்ப்பாங்க, அதை வந்து நம்ம தவிர்க்கணும்னு டாக்டர் சொல்றாரு. இல்ல டிவியே பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு, அது வேற விஷயம். அதுக்குன்னு ரசிகர்களே தொலைக்காட்சி பார்க்க கூடாது டாக்டர் சொல்லிட்டாருன்னு அடிச்சுட்டு போயிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு இதாவது போய் பார்த்துட்டு வாங்க, தூரத்துல நின்று பாக்குற மாதிரி பச்சை ஏதாவது பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு இடைவேளைக்கு போயிட்டு வரோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். கார்த்திக், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கண்ணு நல்லா தெரியணும், கண் பார்வை சீரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து காய்கறி நிறைய சாப்பிடு, கேரட் நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது உண்மையா இல்லைன்னு இப்போ டாக்டர் கேட்கறேன். கேளுங்க, சொல்லுங்க டாக்டர். இந்த கேரட் அதிகமா சாப்பிடுறது, இந்த காய்கறிகள், இந்த ஸ்பினேச் அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க, அது வந்து வெஜிடபிள்லாம் சாப்பிட்டா வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு, உண்மையா? எல்லாமே அளவோட இருக்கணும், அளவோட சாப்பிட்டா நல்லது. இப்ப கண் பார்வை சிறப்பா இருக்கணும்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்து இருக்கா, இல்ல இந்த வகையான உணவை நம்ம வந்து தேடி போகணுமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அதாவது இப்போ சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து மேக்குலர் டீஜெனரேஷன் ஏற்பட்டதுன்னா லூட்டின் உள்ள உணவுகளை வந்து உட்கொள்ள வந்து ஆராய்ச்சி காமிச்சிருக்கு, அதாவது உதவி பண்ணும். அதாவது மேக்குலர் டீஜெனரேஷன் இருக்கும்போது அதை வந்து ப்ரோக்ரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு
லூட்டின் உள்ள சப்ளிமெண்ட் வந்து உதவி பண்ணுன்னு அமெரிக்காவில் வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ தூரம் நம்ம இனத்தாருக்கு வந்து உதவி பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது இப்போதைக்கு. ஆனால் லூட்டின் வந்து எல்லாமே மாட்ரேஷனாக சாப்பிட்டா வந்து நல்லது. சுமார் லூட்டின் அப்படின்னு வரும்போது அது எந்த உணவு வகைகளை இருக்கு? நிச்சயமா காய்கறிகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல என்ன கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு அவர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த பிரச்சனை வந்தப்ப எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து நேச்சுரல் ரெமெடிஸ்ல வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட வந்து நீங்க லூட்டின் ட்ரை பண்ணுங்க, அதாவது ஃபார்மசியில் போய் வாங்குங்க, அது ஓவர் த ஷெல்ஃப் சப்ளிமெண்ட் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், முயற்சி பண்ண அந்த மாத்திரைகள்லாம் சாப்பிட்டேன். எனக்கு வந்து ஏதோ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் வித்தியாசம் அவ்வளவா தெரியல. இப்ப மாறன் சொன்னார்ல அந்த லூட்டின் அப்படின்னா அதுக்குன்னு தனி சப்ளிமெண்ட், அது எடுத்தா நல்லது, அது வேலை செய்யுமா? இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வேலை செய்யும், கண் பிரச்சனைகளுக்கு? மேக்குலர் டீஜெனரேஷன் ஒரு கண் நோய் இருக்குது, மேக்குலர் டீஜெனரேஷன். அது வந்து அமெரிக்காவில் வந்து இந்த மேக்குலர் டீஜெனரேஷன் ப்ரோக்ரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு லூட்டின் சப்ளிமெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து எல்லாருக்கும் வந்து அந்த எல்லாருக்கும் மேக்குலர் டீஜெனரேஷன் நல்ல வேலைக்கு இருக்கிறது இல்லை. அதனால ஒரு குறிப்பாட்டு ஒரு சப்செக்ட் ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்து இது உதவி பண்ணும். ஸோ எல்லாருக்கும் இது உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. மாறன் சொன்ன மாதிரி அவருக்கு எந்த வித்தியாசமும் தெரியலன்னு சொன்னாரு. சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு கண் அந்த ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? நீங்கள் பேலன்ஸாக இருக்கணும்னு சொன்னீங்க சாப்பாடு, அதுக்கு மேலே வந்து நம்ம என்னாச்சும் கண் எக்ஸசைஸ் என்னாச்சும் பண்ண முடியுமா? அது நல்லதா? ஐ திங்க் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து இப்போ தொலைபேசி இல்லாட்டி ரொம்ப நேரம் கிட்ட பார்வை வந்து பார்க்கும்போது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஓய்வு எடுத்த பிறகு ஒரு தூரத்தான ஒரு பொருள் இல்லாட்டி இயற்கையை ரசிக்கிறது நல்லது. அது அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாலே போரும்னு தோணுது எனக்கு. கண்ணை தேய்க்காத. ஆமா, ரொம்ப தேய்ச்சனா கண்ணு தெரியாம போயிடும், கண் பார்வை வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஏதாவது உண்மைகள் இருக்கு? இப்ப கண் தேய்க்கிறதுனால ஆஸ்டிக்மேட்டிசம் வந்து உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஆஸ்டிக்மேட்டிசம் எதுனாலனா கண்ணோட அந்த ஷேப் இருக்கு இல்லையா, வடிவம் இருக்கு இல்லையா, அது வந்து மாறறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீன் அப்பப்போ தேய்ச்சின்னா ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து அடிக்கடி ரொம்ப ஃபோர்ஸோட தேய்ச்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி வடிவம் மாறி கண் பார்வை வந்து கம்மியாகும் ஆஸ்டிக்மேட்டிசம்னால. நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே கண்களுக்கு ஓய்வு கொடுங்க. ஓய்வு கொடுத்தாலே கண் பார்வை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. டாக்டர், இப்போ வந்து மயோப்பியா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதனால இது வந்து ஏதாவது பெரிய பிரச்சனைகளுக்கு அறிகுறியாக நம்ம பார்க்கலாமா? மயோப்பியானால அறிகுறின்னு இல்லை, ஆனால் மயோப்பியானால அடுத்த கண் நோய் வரதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கு. அதாவது ரெட்டினா டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க, விழித்திரை வந்து டிட்டாச் ஆகிறதுக்கு வந்த வாய்ப்பு கூடுதலாக இருக்கு. அது தவிர வந்து கிளௌக்கோமா அது இன்னொரு கண் நோய், அதுக்கான ரிஸ்க்கும் கூடுதலாக இருக்குது மயோப்பியா வந்ததுன்னா. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மயோப்பியா வந்து சின்ன வயசுலேயே ஏற்பட்டதுன்னா, அதுவும் ரொம்ப சிறு வயதுலேருந்தே இருந்ததுன்னா அந்த மயோப்பியாவோட சிவியாரிட்டி அந்த ப்ரோக்ரஸ் வந்து கூடுதலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ மயோப்பியா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம், அதாவது கிட்ட பார்வை அப்படின்னு அது ரொம்ப சின்னதாக தெரியலாம், தேசிய பிரச்சனை. ஆமாம், கேபிட்டல் ஆஃப் மயோப்பியா அப்படின்னு சிங்கப்பூருக்கு பட்டம் வேற கிடைச்சிருக்கு. அதை நினச்சா வந்து சந்தோஷப்பட முடியல. அதுலேருந்து எப்படி வந்து நம்ம விடுவிச்சு வரலாம் அப்படின்னு டாக்டர் வந்து நிறைய அறிவுரைகள் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி டாக்டர் சுதர்ஷன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. அதே நேரம் இளமாறன் பிரசன்னா, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நடந்த விஷயங்கள், உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நிறைய கேள்விகளும் கேட்டு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. சரி, இந்த தலைப்பு இந்த வாரம் நாங்கள் பேசி முடிச்சாச்சு. அடுத்த வாரம் எந்த தலைப்பை பற்றி பேச போகிறோம், எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்க போகுது, தொடர்ந்து பாருங்க. நான் கார்த்திக். நான் ஷாமினி குணசேகர். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ்.